புரிஞ்சுது. புரிஞ்சுது. மேல பாசம் இல்லைன்னு. எப்படி சொல்ற? மூஞ்சி சுடிக்கிட்டு தான் திரும்புறேன்னு பார்த்தா மூஞ்சில முடி அடிக்குது. அடிக்கட்டும். பார்க்க வந்து இந்தியா கேட் கலரை அதுதான் பார்ப்பேன். சரி சரி இறக்கி விடுற. நகர மாட்டிய? பார்த்து சொல்ல மாட்டீங்க. அதான் டைம் கொடுத்துருக்கீங்க. அப்போ எதை ரசிக்கணுமோ அதை தான் ரசிக்க முடியும். என்ன ரசிக்க தோணுமா என்ன? ஆமாம், தோணாது. திரும்ப அவளை எனக்கு ரூம் தான் நான் உனக்கு பார்த்துக்கிறேன். எப்படி தூக்கி போடுது பாரு. போதும் போதும், கொஞ்ச நேரம் இருக்கும். பார்த்துக்கிறேன் இருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே அப்பாவி மாதிரி நிற்கிறீங்கல்ல. ஒரு சின்ன ரிவெஞ்ச் டாஸ்க். யார் மேல? என் மேல. உன்னை பழி வாங்க தான் பண்ணேன். சத்தியமா எனக்கு எந்த இடத்துலயும் அப்படி தோணல. இருக்க போட்டோஸ் போதுமாமா? போதும் போதும். நக்குல தான் நீங்க நான் வாங்கி கட்டினேன். நான் என்ன பண்ணேன்? ஏய், இங்க சிந்து முடிச்சுட போறேன் அதானே? குச்சி வச்சிருந்தா உங்ககிட்ட என்ன கோத்து விட்டுறத நான் விட்ட சொன்னேன். கிட்ட கோத்து விட்டீங்களோ? இன்னைக்கு நைட் நான் மாட்டினேன் தானே. இன்னைக்கு நைட் எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி கோத்து விட்டீங்களோ இதோட விட போறது இல்லை. அம்மா நின்றுந்தாலே பைப்பில் இன்னைக்கு விட்டுருக்கோம். சரி உங்களே சேர்த்து கூட வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணீங்கல்ல, அப்படி மாட்டுங்க. வேணாம் 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 வேணாம். அவனே ஒரு மார்க்கமா தெரியலன்னு விட்டு சொல்லிட்டு இருந்தேன். வேணாம் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் மாட்டினா நீங்களும் மாட்டணும். உன் காலில் வேணா விட்டுண்டா, அவளை மன்னிச்சிருடா. எதுக்கு மன்னிக்கணும்? புரிஞ்சுக்கோடா. அது என் தங்கம், அது மேல கோவப்படுவேனா? ஏங்க இப்பதானே இறக்கி விட்டீங்க. அதுவா, உங்க அண்ணி அப்படினால அதை திருப்பி கிட்ட வச்சுக்கணும்னு தோணுச்சு. நான் அப்படி சொல்லலடா. ஏன்டா எப்படி என்ன படுத்துற நீ? என்கிட்ட பேசு. எதுக்கு பேசணும்? இப்படி ஒரு பாட்டி குத்துதுக்கா? பேசவே போறது இல்ல. இங்க பாரு, என்கிட்ட குத்து விட்டாலே என்னடா நீ பண்ணி வச்சதுல என் தங்கச்சி கூட பேசல. நீ மாட்டினவா? நீ அப்படி இல்லடா. அவளே என் தங்கச்சி கூட படுக்கணும்ல. இன்னைக்கு கிடையாது. என் தங்கச்சி கூட படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா நீ படுக்கவே கூடாது. சாரி. சாரியும் கிடையாது, பூரியும் கிடையாது. என் தங்கச்சி பேசுற வரைக்கும் மன்னிப்பே கிடையாது. பொண்டாட்டி என்கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கிய, அவங்க எத்தனை வாட்டி பேசுறாங்களோ அத்தனை நாள் கூட பேச மாட்டேன். இதுக்கப்புறம் நீ வாய் திறந்தேன்னு வையேன். மன்னிச்சு விட்டுடா. காலைல வேணா தெரியல, காது அடிச்சிட்டு இருக்கு. வீட்டு போலாமா? மல்டி கலர்லாம் வரலையே, ஒரு ஒரு கலரா தானே வருது. நான் அதை பார்க்கணும். சரி தங்க, கேட்டாலே ஓகே சொல்ல போறீங்க. இதுக்கு எப்படி தெரிஞ்சிட? கேட்டாலே ஓகே சொல்வீங்களா? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். பிளானிங்க வேலைக்கு ஆகாது. இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம ரூமுக்கு தான் போறோம். புரியுதுல? இந்த ரூம்ன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். அது உங்க மத்த யாருக்கும் தெரிய தேவையில்லை. இல்ல தப்பு விஷயத்துல இதான் சரி. இப்படி சிக்க வச்சுட்டாங்களே. சரி இறக்கி விடுறேன், பார்த்து ரசி, கிளம்பலாம். வா, சூப்பரா இருக்கு. வயலட்டா? ஒரு பக்கம் ஒயிட் மாதிரி தெரியுது, ஒரு பக்கம் வயலட் மாதிரி தெரியுது. கன்சிடர் பண்ண பிளாக் கலரும் அதுவுமே ஆரஞ்சிஷா ரெட்டிஷா எல்லா கலரும் கலந்துருக்கு. என்னவா இருக்கும்? நான் பதில் சொல்றேன், உனக்கு கூட திருப்பி பேச மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, 6 வார்த்தை பேசியிருக்காங்க. வாய் திறந்துன்னு வையா. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ நார்மலா நின்னா இங்க பிரச்சனையே இல்ல. காது அடிச்சிட்டு இருக்கு, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. சரி வா குட்டிமா கிளம்பலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் இருக்கலாம் சொல்லணும். டிராமா இங்க வேண்டாம், கிளம்பலாமா? இந்த பிளான் போடுறேன்னு எனக்கும் தெரியும். ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் போலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்கணுமா? சரி நீங்க எனக்கு வரையும் கிளம்பட்டுமா? குச்சிக்காத, போலாம். உனக்கு எப்போ வரணும் தோணுதோ எனக்கு டயர்ட் இருக்கு. டயர்ட் இருக்கா போய்க்கிறேன். நீ வேண்டாம், கோமா வேண்டாம். இல்லடா சீரியஸாவே டயர்ட் இருக்கு. காலம் சுத்திக்கிட்டே இருந்தோம்ல, அதுக்கு முன்னாடி வேற 2 இடம் போயிட்டு வந்தது. ரெஸ்டே இல்ல, அதனால டயர்டா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இருந்துட்டு வா. நான் ஒண்ணுமே சொல்லல, நான் கோச்சிக்கல, நிஜமாவே கோச்சிக்கல. நான் ஏன் கோச்சிக்கல? நம்ப மாட்டேன். டைம்ல சரி நானும் வைக்கிறேன். இரு. வேண்டாம், உங்களுக்கு டயர்டா இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம இருக்க வேண்டாம். வாங்க போலாம். போலாம். பட்டு தானே வரீங்க? ஆமா முச்சி, போதும். வேணா நாளைக்கு கூட கூட்டு வர போறீங்க. சரி வா போலாம். சரிடா. ஆமா நிஜமாவே டயர்டா இருக்குடா, வேலை போலாம். 5 மணி சுத்த வச்சிட்டா. ஆமா எங்க போனீங்கன்னு சொல்லவே இல்ல. ரூம்ல சொல்றவா. ஓகே. நாத்து கூட போலாம். ஓ, என்கிட்ட திருஷ்டி போறதுக்கு தான் நாத்து கூட போலாம் பிளான் போட்டீங்க. கடைசியில் உங்க வாயை வச்சு உங்க நாத்து பிடிச்சிக்கிட்டீங்க. எனக்கு புரியல, ஏன் என்ன பார்த்து ஓடிக்கிட்டே இருக்க? அது வந்து உன்னை திருப்பி ஃபாரின் கூட்டு போனதான் சரிப்பட்டு வர போறேன். வந்து ரொம்ப மாறிட்டேன். தெரியுதுல, நான் ஒரு மாதிரி மாறிட்டேன். ஒரு டாபிக் சேஞ்ச் பண்ணு. நிறைய உன் நாத்துக்கிட்ட இருந்து திட்டு போயிட்டேன். சேர்த்து நிறைய விஷயம் தப்பா கட்டு வச்சிருக்கு. அவளை மாத்திவியோன்னு நினைச்சேன், அவதான் உன்னை மாத்திட்டா. இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. என்ன நாத்துக்கு போன் பண்ணுமா? வாய்ப்பு இல்லமா, வாய்ப்பு இல்லை. ரொம்ப பகை சம்பாதிச்சிட்டீங்க. நாளைக்கு நீங்க கையில காலில் விழுந்து சமாதான பத்திரத்துக்குள்ள விடிஞ்சிடும். விருப்பத்திரண்டு கட்சி நாத்து விருப்பத்திட்டும் போல. பாவம் அவ்வளவு மாட்டிட்டு முழிப்பா.
தொட்டுட்டெல்லாம் அவன்கிட்ட அவளை அவனை வச்சு செய்ய போறான். அவன் என்னென்ன பண்ண போறானோ அதுக்கெல்லாம் நாளைக்கு நீ வாங்குவேன். பாக்குறேன் நாத்தும் சமாளிக்க எனக்கு தெரியும்டா. ஏன் குட்டிமான இப்படி லாக் போட்டு வச்சிருக்கேன்? சரி, என் கைக்கு எடுக்க பர்மிஷன் கூட. அது இல்ல தோத்தீங்கல்ல கை எடுக்கூடாது. இப்படி வெள்ளங்காம வச்சு பெட்டு வைப்பேன்னு நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு ஏதோ பண்ண போறேன்னு நினைச்சு தப்பா விளையாட்டுக்கு சொல்லிட்டேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் விளையாடவா? முடியாது. அன்கண்டிஷன் நிறைய சொல்லிட்டு இப்படி கட்டி போடாத. பாரு, நான் வாக்கு மீறிடுவேன். ஏற மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியுமே. சொல்லி நீ ஏமாத்தாத. சிவன் பக்கத்து போடு. மேலதானே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அது பிடிக்கலையா? கொஞ்சம் கீழே இறங்கி படுத்துட்டு என் கையை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கும். மூஞ்ச பார்க்கவே கூடாது. மூஞ்ச லாக் பண்ணிட்டு படுத்துட்டு என் கையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எப்படி பிடிக்கும்? படுத்திருக்கிறது பிடிக்கல. நான் இங்க இருக்கதே பிடிக்கல உங்களுக்கு. இப்படி எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? பரவாயில்ல, நம்ம இப்படி இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன்னை இங்க இருந்து விடுறதா இல்ல, புரியுதுல்ல? பரவாயில்ல. நீ கை காலையில இருந்து கம்மந்துட்ட கை முடியாது. கையை விட விடு. கையை பிடிச்சா வச்சிருக்கேன். அதான் பெட்டு வச்சு புடிச்சு வச்சிருக்கியே. புருஷன் நல்ல ஒரு சென்சிவ். வாக்க மீற மாட்டாருப்பா. ஏன் சொல்லியே குத்தியே காரியத்தை சாதிச்சுக்கிறீங்கல்ல? நல்லவன் சொல்லி எடுத்து போட அடிக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா என் புருஷன் வாக்கு மாற மாட்டாரு. ப்ளீஸ் அண்ணா கண்டிஷனல் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இப்படி லாக் போட்டு வச்சிருக்க. இட்ஸ் ஓகே பேபி. ஹாவ் அ நைஸ் டே. லாக் போட்டு ஹாவ் நெக்ஸ்டிவா? ஆனா லாக் ரிலீஸ் ஆகட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. ரொம்ப பேசுறீங்க. ஒரு 10 நிமிஷத்துல விட்டுறான்னு பார்த்தேன். 10 ஹவருக்கு இப்படியே கடங்க. விளையாடுறியா? பேசுனது நீதான்ப்பா. வாய் வாய் வாய். சும்மா இல்லைல்ல அந்த வாய். என் குச்சில என் குட்டில எல்லா குட்டிமா தானே நீ? ஒன்னும் எதுவும் எனக்கு அது கேட்காது. தெரியும், நீ நம்ம ட்ரெஸ்ல இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு பரவாயில்ல, சொல்லிக்கோங்க. நோ ப்ராப்ளம். தாங்கல. ப்ளீஸ் அப்படி கெஞ்சி விடலாமா? புருஷனை கெஞ்சி விடக்கூடாது தான். ஆனா இந்த மாதிரி புருஷனை கெஞ்சி விடலாம். தப்பே இல்லை. சும்மா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. காலையில வரைக்கும் லக்கு தான். பரவாயில்ல, எத்தனை நாள் லாக் போட்டுக்கும். ஆனா இத்தோட ரூம் தண்ணி இப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. நைட்டு திரும்ப தான். கொல்லியும் ரூம் தான். நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, போயிட்டு வந்த கதையை சொல்லுங்க. ஆசையா போயிட்டு கட்டி பிடிச்சி தான் பேசணும்னு நினைச்சேன். அவளுக்கு எனக்கு பிடிக்கலையே. அப்புறம் ஏய், உண்மையா சொல்றேன், எனக்கு தூக்கம் ஒருத்தர் டயர்டா இருக்கு. சரி தூங்கு. யாராவது பாக்கெட் கை வச்சுட்டே தூங்குவாங்களா? ஓ ஓ ஓ, அப்படி அப்படி தூங்க முடிஞ்சா தூங்குங்க. இல்ல முடிச்சுக்கிட்டே இருங்க. டயர்டா இருக்குன்னு சொல்றான். டயர்டா இருந்தா தூங்குங்க. டயர்டா இருக்கவங்களுக்கு என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வரும். தூங்கணும். இது இப்படி இருக்கே அது இப்படி இருக்கேன்னு டயர்டா இருக்கவங்க யோசிக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? டயர்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தூங்கிருப்பீங்க. யார்கிட்ட எங்களே வா முட்டியாது மோனே. இன்னைக்கு நீ லாக்கு தான். என்ன போட்டாலும் கோல்ட மட்டும் இல்லையப்பா. அடிக்கடி விவரம் ஆயிடுறா. அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. உனக்கு கட்டி பிடிச்சி தூங்கலாம் தூக்கம் வராதமே. வாமே மேலே பத்துட்டு இருக்கேன். தூக்கம் வராதுன்னு பொய்யா சொல்றீங்க. யாரை ஏமாத்துறீங்க? சரி, காலைல எங்க போயிட்டு வந்தீங்க? கதையை சொல்லுங்க. யாரு? அப்ப நாங்க எதுவும் தரலைன்னா எதுவும் சொல்ல மாட்டீங்க. அப்ப நாங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். வந்துருக்க காரியம் சாதிச்சாதான் எல்லாம் சொல்லுவோமான்ட்டு இதுக்கு வகை வகையா நிறைய கொடுத்துடுறாங்க. இதுல இவங்க சொன்னாதான் செஞ்சாதான் நாங்க பண்றோம். கம்மியா இல்லாம இப்படி பேசுறல நீ. என்ன திட்டுறீங்க? நான் தரலன்னு தானே. அவ்வளே வாயாடாத பெருப்பு ஏத்தாதான் நான் காண்டில தான் இருக்கேன். கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு இவ்வளவு என்ஜாய் இருக்கும், இவ்வளவு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கேன். நமக்கு ஃபீலிங் வேற மத்ததெல்லாம். எனக்கு பிடிக்கலன்ட்டு. ஆமா, எங்களுக்கும் தெரியும் என்ன பிடிக்கலன்ட்டு. என்ன இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க? சென்டிமெண்ட்ல லாக் போடுறான். நம்பிடாது. நீ என்ன சென்டிமெண்ட்ல லாக் போட்டாலும் வேலைக்கு ஆகாது தம்பி. இன்னைக்கு நான் விவரமா இருக்கேன். என்ன பேசினாலும் எனக்கு விவரமா இருக்கா? என்ன சாமத்து பையனா நடத்துக்கு அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சி தூங்குறேன். ப்ளீஸ் கட்டின புருஷனுக்கு எஞ்ச வைக்கிறேன். நீங்க சொல்வீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. முடியாது. ஏன் தாங்கல ப்ளீஸ் நான் வரதும் போயிருக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். எனக்கு அன்கண்டிஷனல் கூட வேண்டாம். ஆனா அப்படி கட்டி பிடிக்காம தூங்குறதும் முடியாது. ப்ளீஸ் நம்ம ப்ளீஸ் எஞ்சாதீங்க. என் பொண்ணு கல்யாணம் கரியர் கல்யாணம் என்ன பண்ணட்டும்? எனக்கு நம்பிக்கை வரல. புருஷனை பத்தி நம்பிக்கை இல்லைன்ற இந்த மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா? அப்பதான் இன்னும் டவுட் அதிகமாகுது. ப்ளீஸ்டா, நான் என்ன பண்ண போறேன்? கட்டி பிடிச்சி தூங்க போறேன், அவ்வளவு தானே. அப்போ தோச்சுனா கொடுப்பேன், தோச்சுனா வாங்கிப்பேன், அவ்வளவுதானே. ரொம்ப கட்டி போறேன். இதுதான் வேற என்ன பண்ண போறேன்? பாத்தியா? அப்படி என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டு அதை சொல்லிட்டேன். முடியாது. நீ இப்படி இரு. இருக்கே சிஸ்டர், எதுவும் பண்ணல. நம்பிக்கை போச்சு. மாட்டேன். அப்படியே அவசரம் பண்ணி வைக்காத, தூக்கம் வராது. நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு ரிலீஸ்ன்னு ஃபோன் பண்ணி சொல்றேன். ரிலீஸ் ஆயிட்டு நீங்க இருங்க. பிச்சு உங்ககிட்ட ஏதோ 2 கீ இருக்கு, எனக்கு தெரியாது. எந்த நம்பர்னு கூட தெரியாது எனக்கு. உங்ககிட்ட 2 கீ இருக்குன்னு மட்டும் ரிட்டர்ன் பண்ணும்போது 4 கீ குறைஞ்சது. அதுல நான் 2 வச்சிருக்கேன். வீட்டுல 3 வச்சிருக்கேன். மீதி 2 கீ காணும். அது நீ தான் வச்சிருக்கேன்னு தெரியும். தெரியும்.
நான் உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். புருஷன் தானே நான். நான் என்ன இப்ப இல்லை நான் சொன்னேன். இருந்து சென்னையில் என்ன சொன்னேன், அன்கண்டிஷனல் தருவேன்னு சொல்லி தினம் தானே ஏமாத்திட்டு இருக்கல. இங்க வந்து 2 நாள் ஆயிடுச்சு, ஆனா ஏமாத்திட்டு தான் இருக்காரு. அன்கண்டிஷனல்னு கம்முன்னு இருக்காரு. அதெல்லாம் சொல்லாது. அன்கண்டிஷனல் எதுவோ அது வேற, இது வேற. அப்படியே இப்ப பேசுறீங்க நீங்க? மட்டும் ரிலீஸ் பண்ணிவிடும் ப்ளீஸ். அது வேண்டாமா, நீயா ரிலீஸ் பண்ணி விட்டுரு. நான் வாக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் கையை உள்ள வச்சுட்டு இருப்பேன், பார்த்துக்கோ. ஆனா திருப்பி வாக்கு காப்பாத்தாம இருப்ப, தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் நான் நடந்துக்கிறதும். எதுக்கு செக் வைக்கிறப்ப சரிங்க, உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன பிடிக்காது, எதுவும் பிடிக்காது, தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் இப்படி அமைதியாக பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த இதுவா? என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பிடிக்கணும் நான் பண்றதும் பிடிச்சிருக்கும், என்ன பிடிக்காது நான் பண்றதும் பிடிக்கல. ஓய் என்ன ஒன்றும் இல்லை, வேற என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்றா. அம்மா நீ கோச்சுக்கிட்டு இருக்கியா? அப்புறம் அப்புறம்னா நைட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு குட் நைட்டாக இருக்கட்டும். எனக்கு பேட் நைட் ஆயிடுச்சு. நீ விளையாட்டு பேசிட்டு இருக்கேன்னு இப்ப என்ன சீரியஸா கோவமா பேசுற? அதனால கோவமா பேசல, குட் நைட். கோச்சுக்கிட்டீங்களா? பேச மாட்டீங்க? பேசிட்டு தானே இருக்கேன், நான் பேசாமலாம் இல்லையே. எனக்கு டயர்டா இருக்கு, தூங்க போறேன், அவ்வளவுதான். குட் நைட் சொல்லிட்டு தூங்குறேன்றான். சரி சாரி, கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. வேண்டாம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், விருப்பம் வேண்டாம்ப்பா. இங்க பாருங்க, நான் திரும்பி பார்த்துட்டேன். சாரி, இங்க பாருங்க. எனக்கு தூக்கம் வச்சு நான் தூங்க போறேன். அதான் யார் ரொம்பக்கும் போகும் ஒரு மோதிங்கி இருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? சரி சாரி, கை ரிலீஸ் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? நானும் பக்கத்துல படுத்துட்டேன்ல, கோவம் வேண்டாம். வருத்தமா பேசாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு பண்ணாதான் நீ வருவ. அப்புறம் உன்னால எப்படி லாக் போகணும்னு எனக்கு தெரியும். மாவலு என்கிட்டயே வா. என்ன நீக்க கூத்து விட்டாமா நம்மள வராம இருக்கா? இப்போ மனசு இறங்கல, இந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. ஆனா இறங்கிட்டீங்கல்ல, அது போதும். சாரி. குட் நைட். பையன் வேணும்னு வேவு பிடிக்குப்பா. அதனால உங்களுக்கு இவ்வளவு கிட்டலாம் வர தெரியுமா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கேடா, நடந்து போகணுமா? இதே இவ்வளவு கிட்ட வந்துட்டல, இன்னும் என்ன கோவம் போலியா? வருத்தம் போலியா? அப்புறம் லவ்வே போச்சு. 2 பேரும் வேற வேற கண்ட்ரில இருக்கும் போல. ஏய், போன்ல ஃபிளைட் கிஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்களே, அதுக்கு சொன்னேன். சரி சாரி. இன்னைக்கு யாரோட சாரியும் வேண்டாம். குட் நைட். காரன் ட்ரெஸ் ஒரு மாதிரியா இருக்கு. நீ என் ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு தந்துட்டு எனக்கு இது பிடிக்கல. குத்தம், எனக்கு அது வேண்டாம். இப்பவும் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்த, அப்புறம் என்ன? ட்ரெஸ் சாஃப்டா இருக்கு, எனக்கு இதான் வேணும். இவங்க ஏதோ ஒழுங்கவா மாத்தின்னு வரலான்னு. இன்னும் உங்க ட்ரெஸ் கூட போட எனக்கு உரிமை இல்லையா? நீ நான் எங்கடி அப்படி சொன்னேன்? என்ன ஏன்டி பிளாக் போட வச்ச? பரவாயில்ல, போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. என் மீது கொடுத்து பழி வாங்குறல, எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே இது கொடுத்துருக்க. இதெல்லாம் மூணு மாதிரி இருக்கா இருக்குது. இந்த ட்ரெஸ் கூட தான் காலர் இருக்கு. வெறும் பட்டன், நான் அது ஃபர்ஸ்ட் அந்த பட்டனை கைட்டி விட்டுருப்பேன். பரவாயில்ல, இப்படியே போடுங்க. கடுப்பா இருக்குல்ல, எனக்கு அதான் வேணும். பெரிய சம்பவம் பண்ணிட்ட போல இருக்கு கையால். நான் தான் இப்படி வாங்கி கட்டுறா. என்ன காலில் தள்ளி வச்சிருக்க, வாங்க. போதும் போதும், இருந்த வரைக்கும். ஏன் கடுக்கடுன்னு இருக்க காலையில இருந்து? என்னங்க வா, ஃபர்ஸ்ட் இங்க வான்னு. எங்க போக போறோம்? வந்தாதான் சொல்வேன். நான் வரல. சரி, எங்க பொண்ணு போங்க, நான் ரூம் போறேன். வரேன், எப்ப பாரு இதே பிளாக்மெயிலாக பண்ணிக்கிட்டு. வரலைன்னா போங்க, எனக்கு சுத்த தெரியாதா என்ன? ஓ, நான் வரலனாலும் நீங்க போவீங்க. ஆமா போவேன், இப்ப என்ன? சரி, நீங்க போங்க, பாய். நான் ரூமுக்கு போய்க்கிறேன். நிஜமே குச்சிட்டு போறான். 2 கால சீன்லாம் இல்ல. கோச்சிங் போன போட்டோம். நிஜமாவே கோச்சிங் போயிட்டான், நீ என்ன கண்டுக்காம இருக்க? போட்டேன்னு சொல்லியாச்சுல. நீ ஒழுங்கா போய் அவனை கூட்டிட்டு வரதுக்கப்புறம் வேற ஏதாவது வேண்டாம் வேலை பண்ணுவான். போ போயிட்டான், அவள்தான். போ, எங்க போன கூட நமக்கு தெரியாது. போ. என்ன கேளுங்க, வேண்டாம் வாங்க, இப்படியே போயிடலாம். இல்லைன்னா பரவாயில்ல, வாங்க போலாம். வரல, நான் வரல. அப்ப நம்ம 2 பேர் போலாமா? எனக்கு ஓகே. ஆள் உடச்சும் 2 பேரையும். ஆறுங்க, நான் போகணும், வாங்க அவுட்டிங் போகலாம். வந்தாதான் நான் போய் கூப்பிட்டு வரணும். அப்பதான் போக முடியும். வருஷம் போயிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு 4 ஹவர் ஆகும். ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே அனுப்பி வைக்கிறீங்கல்ல, காத்துட்டே கடங்க. என்னடா சொல்றேன்? உழுக்கு தச்சு பேசிட்டு போற மாதிரியே இல்லை. நேற்று ஜாலியா இருந்துச்சுல. இருக்கண்டி மவனே, இருக்கும். உனக்கு இருக்காது மவனே. போறத பார்த்தா எப்போ வருவா? எனக்கு தெரியாது. இதுதான் உங்க பிளானா? அச்சா, அப்படிலாம் இல்லை. எதுக்கு உள்ள வந்தீங்க? நான் எதுக்கும் வந்தேன். நீங்க ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போட்டுருந்தீங்க, நீங்க போட்டு முடிச்சிட்டீங்களா? மவனை பிச்சுட்டு வா போலாம். வரலாம் தானே உங்களுக்கு சந்தோஷம், அப்புறம் என்ன? எதுக்கு காலையில இருந்து கடுக்கடுன்னு இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை? நானா மத்தவங்களா? அண்ணா, நான் என்ன கடுக்கடுன்னு இருக்கேன்? இருந்ததுலேருந்து என் கூட இல்லை, என்ன காரணம்னு கேட்குறேன். இப்போ கூட இவ்வளவு தள்ளி இருக்கீங்க, என்ன?
அப்போ நான் வேண்டாம் தானே? போதும், பிச்சிடுவேன். வெட்டி காத்தால தான் தூங்கவே விட்டீங்க, அடி வாங்கிடாதீங்க. அது நல்லா இருந்துச்சு. இருக்கும் இருக்கும். கேட்டா ஒரு மகவழி மாதிரி பண்ண மாட்டாராம். ஏய், நான் என்ன பண்ணேன்? நாயா நாயி? இது நாயா நாயினா? நீங்க என்ன நாயான்னு கேக்குறேன். ஏய், என்ன நாயில சொல்கிறேன்? பேர் லவ் பைட். லவ் பைட் இதே தானே அங்கேயும் பண்ணீங்க. அதுதான் லைட்டாக தானே கடிச்சேன். உங்களுக்கு கிட்ட வந்தேன்னு ஏன் வரவா நின்றுவேன். நான் உன் ஃபேஸ் ஒன்றும் பண்ணல. நீ கேட்ட மாதிரி விட்டுட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவனே உன்னை எதில் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தான் ஒன்று இல்லை, லாக் போட்டு வச்சேன். ஏதாவது ஒன்று பேசி மயக்கிடுற. அப்பமா எங்கிறீங்க? என்ன அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகுறீங்களா? ஐ, இது கூட நல்லா இருக்கே. வெறும் பேத்தாதீங்க, வாங்க போகலாம். என்னன்னு சொல்றீங்களே தவிர. வீட்டுக்கிட்ட வந்தா உங்க சேட்டை அதிகமாக இருக்கும், ஒழுங்கா வந்துருங்க. போயிட்டு வாங்க. கிட்ட வந்தா வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, வரேன். அப்படியெல்லாம் வாக்கு கொடுக்க முடியுமா? டயர்டா இருக்கு. தூங்கணும். வெறும் பேத்தாதவா, அவுட்டிங் கூட்டு போறேன்னு தானே சொன்னேன். என் கிட்ட வந்தாதான் நடக்கும். இல்லையா நீங்க கிளம்பி போங்க, நான் உங்களுக்கு தடுக்கல. சரி, நானும் கையில மட்டும் போறேன். உங்க ஃப்ரெண்டு வரலையா? நீ உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கு? என்ன நீங்க 2 பேர் தெரியாத இடத்துல தனியா? அவ்வளவுதான். வரல சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? போயிடுவீங்க. சரி போங்க போங்க. எப்படி போறீங்க நான் பாக்குறேன். இவரும் வரமாட்டாரா, என்னையும் போட மாட்டாரா? என்னதான் உங்க கதை? ஆமா சரி, நீங்க போய் ஏதாவது பண்ணுங்க. தூக்கம் வருது, நான் கொஞ்சம் படுத்துட்டு கண்ணு சொல்றேன். நீ வேலைக்காகவே மாட்டாரு. அதான் கிட்ட வந்துட்டேன்ல. வந்தா கூட பிடிச்சிட்டேன்ல, இன்னும் என்ன? அடுத்துக்கு இப்படி வருவீங்களா? உண்மை நான் என்ன கேக்குறேன்? ஒரு வெளியெல்லாம் வரத்துக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. இவன் இத்தனை போட்டாட்டி அப்புறம் என்ன கூச்சமா இருக்கு? அது கொஞ்ச நாள் போட்டோம். நான் வரல. புரிஞ்சுது, வாங்க போலாம். என் தங்கம். ஒன்றும் வேண்டாம். எப்போ தோணுதோ எங்க தோணுதோ கொடுப்பேன். அதை தடுக்கிற உரிமைலாம் உங்களுக்கு இல்ல. புரிஞ்சது இல்ல? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி போட்டாட்டி வேண்டாம். அழிக்குது பாக்கி. சாரி. இப்போ சொன்னேன் இப்படி பண்ணாதீங்கன்னு. ஆசையில பண்ணிட்டேன். ஆசையில் இருக்கு வெறி. என்ன? சரி, என் பொண்ணு பண்ண தானே வெறியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏடி 2-3 நாளைக்கு போகாது பக்கி. பார்த்துருவோமா? வேண்டாம். கீழே வீட்டு பக்கம் ஆசை இருக்கு. வா. இவனை கொண்டுருவேன். என்ன திருப்பி மகாபலிபுரத்தை கொண்டு வரியா? பிச்சு விடும் பிச்சு. நான் பார்க்க வேண்டாம். ஏங்க வாங்க போலாம், வம்பு இருக்காதீங்க. எங்க உங்க சேட்டை வர அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். என்னன்ற கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு. என்னால முடியாது. கொஞ்ச நாளைக்கு தாங்க குறைச்சிக்க சொன்னேன். என்னவோ அப்படியே மொத்தமா குறைச்சிக்க சொன்ன மாதிரி பண்றீங்க. அதெல்லாம் முடியாது. அதிகமாகுமே தவிர குறையத்துக்கு வாய்ப்பு இல்லமா. வாங்க போலாம். ரொம்ப வலிக்குதான். லைட்டா தான். சரி, லைட்டா தானே. ஒரு ஹாஃப் அன் இருந்துட்டு போவோமா? ஒன்று ஓட விட்டு அடிச்சிருவா போலாம். என்ன ஏன் இப்படி வெறுப்பேத்துற? வந்து நீங்க இங்க வந்ததுல இருந்தே மார்க்கமா தெரியுறீங்க. வாங்க போலாம். சமாளிக்கவே முடியல என்னால. ஏதாவது ஒண்ணு பேசி ஏமாத்திடுறீங்க, பிச்சு விடுவேன். எனக்கு அவுட்டிங் போய் அவன் அவுட்டிங். சரி, நிறுத்து போதும். பயப்படாது. எந்த அப்படி நடக்கல. லாக் போட்டு நடக்கும் உனக்கு, அப்படிதானே? பின்ன நீங்க தான் அப்படி புடிச்சு வச்சுக்கிறீங்களே. உங்களுக்கு என் கூட இருக்க இஷ்டம் இல்ல? அதெல்லாம் இருக்கு. சொன்ன போலான்னு சொன்னேன். என் காதுல வேற விழுந்தது. கரெக்டா விழுந்துரும். வாங்க போலாம். நீங்க இன்னைக்கு அந்த எலிஃபெண்ட்டை காட்ட எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஒழுங்கா வாங்க போலாம். இது ரியல் எலிஃபென்ட் இல்ல, வெறும் சிலை தான். ரவா இல்ல, வாங்க போலாம். முடியலடா அவகிட்ட. பாத்தீங்களா? மாப்பிள்ளை, இதை வச்சுக்கிட்டு வெளியே தள்ளி நிக்கலான்னு பார்த்தேன். இப்படியேதான் இருக்கும் எனக்கு ஃபுல்லா. மொத்தம் ப்ளீஸ். கூச்சமா இருக்கு, அப்படிலாம் வரல எனக்கு. நான் புருஷன் தானே. இல்ல, இதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்களேன். இந்த கேள்வி எடுத்துறாதீங்க. புருஷனும் கூச்சம் வராதா? இதெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் வரும். தியேட்டர்ல மட்டும் உங்க லவ் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. லவ்? அப்போ உங்க லவ் கட்டி பிடிக்க முடியும், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கட்டி பிடிக்க முடியும். அதை பார்த்துட்டு தான் இப்ப இந்த வேலை. என் கூட தியேட்டர்ல கட்டி பிடிக்க சொன்னா நீ கோவப்படுவேன். அதனால சரி, தியேட்டர் பப்ளிக் பிளேஸ் ஏதாவது பண்ணுவேன்ட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். இப்ப மட்டும் பப்ளிக் பிளேஸ் இல்லையா? ஃபாரின் விட மோசமா என்னென்னவோ பண்றாங்க. என்ன அதனால நம்மள மாதிரி இருக்கலாம், தப்பு இல்ல. நோ, அதெல்லாம் முடியாது. அது வந்து முடியும். இன்னொன்னு கேட்கணும். கேளுங்க. அன்கண்டிஷனல் இருக்குல்ல. இப்பதான் எழுந்து வெளியே போறோம், அதுக்குள்ள ஒரு நைட்டு கதை பிச்சு போடும். பிச்சு வாப்பலாம். ஒரு எனர்ஜி சொன்னீங்கன்னா தான் எனர்ஜியா வெளியே வரும். நேற்று பத்தி உங்களுக்கு எனர்ஜி வேண்டாம். என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். பத்தி இருக்காது, அதானே? அது நேற்று டயர்டா இருந்ததுக்கு அது இன்னைக்கு டயர்டாவில்ல. அப்ப சார் டெய்லி டயர்ட் ஆவீங்க. எனக்கு டெய்லி தான் வேணும் எனர்ஜி. இது என்ன கதையா போச்சு? இங்க வந்து நம்ம சீக்கிரமா சென்னை போறதுதான் எனக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. இவங்க எல்லாம் பண்ணிட்ட மாதிரி ஓவரா சீன் போடாது.
இப்படியே விட்டேன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ இங்க சில பல சம்பவம் நடக்க சான்ஸ் இருக்குன்னு டைம் ஆகுது. டாபிக்ல கட் பண்ணி வச்சுட்டு போய் என் பொண்டாட்டில மட்டும் தான் முடியும். இல்லடி தங்கம். மே சரி வா போலாம், இல்லைன்னா அப்புறம் அழுதுருவேன். மூஞ்சி மூஞ்சா டாபிக் எக்ஸ்டெண்ட் பண்றது யாருன்னு பாத்துக்கோங்க. நம்பிட்டேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.